இனிய கலை வணக்கம். இன்னைக்கு நம்ம தனிநபர் கடன் அப்படிங்கிற பிரிவுக்குள்ள பார்க்கக்கூடியது கிரெடிட் கார்டு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் அட்டை அல்லது பண பரிவர்த்தனை அட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரெடிட் கார்டு எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க. உங்ககிட்ட பணம் கொஞ்சம் குறைவா இருக்குது. ஆனா அந்த பொருள் இப்போ ஆஃபர்ல இருக்கு. ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் ஆஃபர்ல இருக்கு. இன்னையோட அந்த ஆஃபர் முடியுது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அந்த கார்ட பயன்படுத்தி அந்த பொருள நீங்க வாங்கிக்கலாம். ஸோ பணம் இல்லாம நீங்க அந்த பொருள வாங்குறதுக்கு இந்த அட்டை பயன்படும். ஸோ இதுதான் இந்த கிரெடிட் கார்டுடைய முதல் நோக்கங்க. இப்ப இந்த கிரெடிட் கார்டுடைய தொகை வரம்பு எவ்வளவுன்னு பார்த்துட்டீங்கன்னா, 10,000 இருந்து 10,00,000 வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டுடைய தொகை நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு வட்டியில்லா காலம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, 20 நாட்கள்ல இருந்து 50 நாட்கள் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தின அல்லது வாங்கின பணத்துக்கு வட்டி வராதுங்க. இது பேங்க் டு பேங்க் பொறுத்து மாறுபடும். ஆனுவல் ஃபீஸ் அப்படிங்கிறது 0 ஃபீஸாவும் அதிகபட்சமாக 5,000 வரைக்கும் உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத தவணை வசதியும் இதுல பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு பெரிய தொகை நீங்க எடுத்திருக்கிறீங்க, வாங்கியிருக்கீங்க. அத 50 நாட்கள் ஒட்டுக்கா செலுத்த முடியாது அப்படிங்கிற பட்சத்துல அத நீங்க இஎம்ஐ ஆப்ஷனா கூட பயன்படுத்திக்கலாம். இந்த கிரெடிட் கார்டு மூலியமா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் கிடைக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு ஏர்னிங்ஸும் பண்ண முடியுங்க. இந்த கிரெடிட் கார்டுல மொத்தம் 5 வகையான கிரெடிட் கார்டு இருக்கு. ஒண்ணு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு, ரிவார்டு கிரெடிட் கார்டு, டிராவல் கிரெடிட் கார்டு, பிரீமியம் கிரெடிட் கார்டு, பிசினஸ் கிரெடிட் கார்டுன்னு சொல்லிட்டு 5 வகையான கிரெடிட் கார்ட்ஸ்கள் இருக்குங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டுடைய தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் 18 வயதிலிருந்து 65 வரைக்கும் இந்த வயது வரம்பு இருக்கணுங்க. வருமானம் கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு 15,000 ரூபாயும், நகர்ப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு 25,000 ரூபாயும் குறைந்தபட்சம் இருக்கணும். சிபில் ஸ்கோர் 700க்கு மேல இருக்கணும். கிரெடிட் கார்டோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அவசர தேவைக்கு இந்த அட்டை மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. 50 நாட்கள் வரைக்கும் நமக்கு வட்டி இல்லாத பணம் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். டிஸ்கவுண்ட், ஆஃபர், கேஷ்பேக் போன்ற வசதிகள் நம்ம இந்த கிரெடிட் கார்டு மூலியமா நம்ம அனுபவிக்கலாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் குறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்கோரை உயர்த்துறதுக்கு இந்த கிரெடிட் கார்டு மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. இதோட தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, அதிகமான கடன்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணி வாங்கும் பட்சத்துல ஓவரான கடன் சுமைகள் ஏற்படுங்க. நீங்கள் பயன்படுத்தின அந்த அட்டையில தொகைய நீங்க குறிப்பிட்ட நாளுக்குள்ள கட்டாம தாமதமா கட்டுனீங்க அப்படின்னா 36% வரைக்கும் வட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனுவல் ஃபீஸ், ஓவர் லிமிட் ஃபீஸ், லேட் பேமெண்ட் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான சுமைகள் கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த கிரெடிட் கார்டு தேவையா தேவையில்லையா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு ஹவுசிங் லோன்ஸ், நெசவாளர் காலனி, PN ரோடு, புதிய பஸ் நிலையம் அருகில், திருப்பூர்.